إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எனதர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் கிருபையினால் நாம் தற்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலே அமல் இபாதத்துக்கள் செய்வதை அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புகிறான். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை, நன்மை செய்வதற்குரிய பல வழிகளை நமக்கு தொடர்ந்து தருகிறான். எனவே நாம் இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும், அதாவது அவன் எங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் பேரில் தான் அல்லாஹு தஆலா இவ்வாறான வணக்க வழிபாடுகளை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். எனவே தான் அருமையானவர்களே, நாம் இந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவர்களும் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மவுத் எப்பொழுது எங்களுக்கு வரும் என்று யாரும் அறிய மாட்டோம். எனவே கொடுக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்வோமாக இருந்தால் நாங்கள் வெற்றி பெற முடியும். எனவே தான் அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சிறப்பான மாதம் என்பதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது, இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களினுடைய எண்ணிக்கை அல்லாஹு தஆலா 12ஆக ஆக்கியிருக்கிறான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கைக்குரிய மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வகையிலே 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதே போன்று ரஜபுடைய மாதம். எனவே குறிப்பிடப்பட்ட இந்த 4 மாதங்களும் சங்கைக்குரிய மாதங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே இந்த 4 மாதங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் முதல் 10 நாட்களிலே நாம் ஒவ்வொருவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அமல் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான நற்கூலிகளை வழங்குவதாக வாக்களிக்கின்றான். இந்த வகையிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நாளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதுதான் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. எனவே அந்த அரஃபாவுடைய அந்த பிறை 9 வருகின்ற அந்த அரஃபாவுடைய அந்த தினத்திலே நோன்பு நோட்பதை சுன்னத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அந்த தினத்திலே ஒவ்வொருவர்களும் நாம் நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நோன்பு என்றாலே அல்லாஹு தஆலா அதை விரும்புகிறான். நோன்பாளிகளுக்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று இறைவன் கூறுகிறான் என்றால் அந்த நோன்பினுடைய பெருமதி அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்வாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா நானே அவர்களுக்கு கூலி வழங்குகிறேன் என்கிறான். என்னர்மி இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய அந்த தினத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு அமல் இபாதத்துக்களிலும் ஈடுபட வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும், திக்ருகள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதே போன்று தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறாக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும். அதாவது அந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய அந்த பிறை 9 வருகின்ற அந்த அரஃபாவுடைய அந்த தினத்திலே அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அதிகமானவர்களை விடுதலை செய்கின்றான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தான் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த தினம் மிகவும் பெருமதியானதாக இருக்கிறது. அந்த தினத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். எனவே ஒவ்வொருவர்களும் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பு நோட்பதனுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற போது 2 வருடத்தினுடைய
பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபாவுடைய நாள் நோன்பு அதற்கு முந்திய வருடத்தினுடைய பாவத்திற்கும் அதே போன்று பிந்திய ஆண்டு அந்த பாவத்திற்கும் பரிகாரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் இதனுடைய பெருமதி மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்றைய நாளிலே துஆ பிரார்த்தனையிலே ஈடுபடுவது அதுவும் மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. நபி அவர்கள் கூறினார்கள், அதாவது துஆக்களிலே மிகவும் சிறந்தது அந்த அரஃபாவுடைய நாளிலே கேட்கப்படுகின்ற துஆ. எனவே இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எனவே அந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும். இது ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களை, தவறவிட வேண்டாம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையிலே ஈடுபடுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அடுத்த வருடம் இந்த நேரத்திலே நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது சகோதரர்களே. எனவே கொடுக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டு விடாமல் அதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். என்னருமே இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது அரஃபாவுடைய அந்த தினம், அதாவது பிறை 9 நோன்பு நோட்பதனுடைய விடயத்திலே பார்க்குகின்ற போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அது வித்தியாசப்படுகிறது. அதாவது அந்தந்த நாடுகளிலே எப்பொழுது பிறை, அதாவது 9வது பிறை பார்க்கப்படுகிறதோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அரஃபாவுடைய அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தற்பொழுது சவுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். சவுதியிலே இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய தினம் வியாழக்கிழமை வர இருக்கிறது. எனவே சவுதியிலே இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை அரஃபாவுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே வர இருக்கிறது. எனவே அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே அந்த அரஃபாவுடைய நோன்பை அவர்கள் நோற்றுக்கொள்வார்கள். எனவே அந்தந்த நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்பொழுது பிறை 9 பிறை பார்க்கின்றார்களோ அந்த தினத்திலே அவர்கள் அரஃபாவுடைய அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னருமே இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அரஃபாவுடைய இந்த நாளை நாங்கள் வீணாக்கி விடாமல் நல்ல முறையிலே நோன்பு நோற்று அதிகமாக இபாதத்துக்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.